ஷிரிடிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். பாபா என்ன சொல்கிறார் என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாய். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் நீ, ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் முதுகுக்கு பின்னால் உன்னை என்ன சொல்கிறார்கள் என்பதை நீ அறிந்து இருக்க முடியாது. அதை கேட்டால் நீ தாங்கவும் முடியாது. இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் உன்னுடையவர்கள், அதை நம்புறதுனால தான் நீ எல்லோரிடமும் அன்பாக பேசுகிற. என் குழந்தையே, உனக்கு எதிராக பேசுகிறவங்களையும் நீ நம்பலாம். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு விஷயத்தையும் உன் முதுகுக்கு பின்னால் இன்னொரு விஷயத்தையும் சொல்பவர்களை நீ ஒருபோதும் நம்பக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நீ எப்படி அடையாளம் காண முடியும்? எல்லோரும் ஒரே மாதிரி தான் என்று நினைக்கிறாய். கவலைப்படாதே குழந்தையே, அப்படிப்பட்டவர்களை நீ பார்க்க வைப்பேன். என் குழந்தையை நான் தடுப்பேன். எந்த தீங்கும் வராமல் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத என் குழந்தையை பாதுகாப்பது என்னுடைய முழு பொறுப்பு. நான் எப்பொழுதும் உன்னுடன் கவசம் போன்று இருப்பேன். அனைவரும் உன்னை மதிக்க செய்வேன். அனைவரும் உங்களை போற்றும் வகையில் நான் உன்னை பெரிய உயரத்துக்கு அழைத்துச் செல்வேன். நீ தோற்றால் அதை தாங்கும் வலிமையை நான் உனக்கு தருவேன். வாழ்க்கையில் நீ தோற்றால் மற்றவர்கள் உன்னை அவமதிக்கும் போது அவர்கள் உன்னை கேலி செய்யும் பொழுதும் நான் உன்னை பலமாக வைத்திருந்தேன். இப்போது உன் தோல்வியை வெல்ல 1000 மடங்கு ஊக்கத்தை உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன். என் குழந்தையே, இன்று நான் உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விரும்பும் மாற்றங்களும் நீ விரும்பும் விஷயங்களும் உடனடியாக வராது. அவற்றுக்காக நீ கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். பொறுமையாக இரு. இதையெல்லாம் செய்தால்தான் நீ விரும்பும் நல்ல பதவியை பெறுவாய். வேண்டாம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் சோர்வடைஞ்சிடுறீங்க. உங்கள் இதயத்தை தைரியமாக நிரப்புங்க. பயத்தை உள்ளேயே வரவிடாது. உங்கள் கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும்னு யோசி. உன் எண்ணங்களுக்கு தேவையான சக்தியை நான் தருவேன். ஒன்றை நினைவில் கொள், உன்னை வீழ்த்த விரும்புபவர்கள் உன்னுடையவர்கள் அல்ல. அவர்கள் விரும்பும் விதத்தில் எதுவும் நடக்காது. நான் அதை நடக்க விட மாட்டேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால், உன்னை அவர்கள் முன் நிமிர்ந்து நிற்க வைத்து அவர்களை பிரமிக்க வைப்பேன். இப்போது நீ விரும்புகிற வெற்றியை பெறுவாய். நீ விரும்பும் மகிழ்ச்சியை நிச்சயமாக பெறுவாய். உனக்கு இருக்கும் சிறிய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாது. இப்போது தோற்கடிக்கப்பட்டதாக உணர். இவற்றுடன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்னும் சாதிக்க நிறைய விஷயங்கள் உள்ளன. மேலும் பார்க்க நிறைய மகிழ்ச்சிகளும் உள்ளன. உங்களுக்கு தெரியாது, அவை உங்களுக்காகவே இருக்கின்றன என்று. நான் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக மிகவும் அற்புதமான முறையில் எழுதியுள்ளேன். நீங்கள் இன்னும் அவற்றில் சிலவற்றை பார்த்ததில்லை. ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீ எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவன். உன்னை யாராவது தவறு செய்தால் நீ அவர்களை மன்னித்து விட்டுவிடு. ஆனால் தவறு செய்பவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்து கொண்டே இருப்பது சரியல்ல. எனவே ஒருவரை மட்டும் மன்னித்து விடு, அல்லது 2 தவறுகள். நீங்கள் இப்போது நிறைய கஷ்டங்களை சந்தித்து வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல என்பதை நீ உணர வேண்டும். உங்கள் சுற்றி உள்ள மாயையை நீ அகற்ற வேண்டும். இதையெல்லாம் நீக்கி உனக்கு மகிழ்ச்சியை தர நான் இங்கே இருக்கிறேன். உன் பாவங்களுக்காக நீ ஏங்குகிறாய். இப்போது உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் மாற்றத்தின் காரணமாக நீ ராஜயோகத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இப்போது உங்கள் கண்ணீர் விலைமதிப்பற்ற முத்துக்களாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை தங்கம் போல மாறப்போகிறது. இப்போது நீ ராஜயோகத்தை அனுபவிக்கப் போகிறது. உங்கள் சாயின் வார்த்தையை நம்புங்கள். தைரியமாக இருங்கள். எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த தந்தை எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் என்று. பாபா தனது குழந்தைகளை யாரும் ஒரு முறை அல்லது 2 முறை தனியாக இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் கொஞ்சம் யோசித்து ஒரு அடி எடுத்து வையுங்கள். பாபா சொன்னது போல் நாம் 1 அல்லது 2 தவறுகளை மன்னிக்கலாம். ஆனால் மற்றவர்கள் நம்முடையது என்று நினைத்து மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நாம் மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருந்தால் அது நம்மளால் நமக்கே நாம் கொடுக்கப்படும் கெட்ட செய்தி ஆகும். அதை செய்வது தவறு. பாபா சொன்ன 1 அல்லது 2 தவறுகள் கூட சிறியவை. நீங்கள் தவறு செய்தால் அவை பெரிய மன்னிக்க முடியாத தவறுகளாக இருந்தாலும் கவனமாக இருங்கள். முதல் தவறுகளில் கவனமாக இருங்கள். பாபா வார்த்தைகளின்படி ஒருவர் அடியெடுத்து வைப்பதற்கு முன் நின்று கவனமாக சிந்திக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் சில தவறுகளை செய்தால் அதை என்ன நடக்கும், அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டும். ஏமாற்றுதல் நம்மை வாழ்க்கையில் செய்ய முடியாத துயர நிலைக்கு தள்ளும். நாம் மீள பல ஆண்டுகள் ஆகும். சில தலைமுறைகள் அழிக்கப்படும். சிலர் அதை அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், பாபா தனது எல்லா குழந்தைகளையும் நீங்கள் யாரிடம் பேசினாலும் அல்லது நட்பாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்கள்.
எல்லோரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள். நம்மை சுற்றியுள்ள அனைவரும் நல்லவர்கள், யாரும் தமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்ற மாயை நம் அனைவருக்கும் உள்ளது. பாபா சிலருக்கு என்ன சொல்கிறால் நீங்கள் நம்பக்கூடாது என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் நண்பர்களை குருட்டுத்தனமாக நம்பினால் உங்களை நீங்களே இழப்பீர்கள். அதனால்தான் பாபாவின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். பாபாவின் வார்த்தைகள் அனைவரும் சந்தேகிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற இருந்த விஷயத்தை புரிந்து கொண்டு கவனமாக இருங்கள்.